கிரந்த் சாஹிப். 1604 ஆண்டு ஆகஸ்ட் 27 அன்று அமிர்தசரஸில் உள்ள ஹர்மந்திர் சாஹிப் எனப்படும் பொற்கோவிலில் சீக்கியர்களின் புனித நூலான ஆதி குரு கிரந்த் சாஹிப் நிறுவப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் சீக்கிய மதம் வேகமாக வளர்ந்து வந்தது. முதல் 4 குருமார்களின் போதனைகள் வாய்மொழியாகவும் கையெழுத்து பிரதிகளாகவும் இருந்தன. சீக்கிய மதத்திற்கு அதிகாரப்பூர்வமான புனித வழிபாட்டு நூலை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. இது மதத்தின் கொள்கைகளை திரட்டி அதன் உண்மையான வடிவத்தை காப்பாற்றுவதற்கு மிகவும் அவசியம் என கருதினார் 5வது சீக்கிய குருவான குரு அர்ஜன் தேவ். தனது முன்னோர்களான குருமார்களின் போதனைகளையும் மேலும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த ஆன்மீகவாதிகளின் பாடல்களையும் ஒரே நூலில் தொகுக்க குரு அர்ஜன் தேவ் முடிவு செய்தார். இந்த மகத்தான பணியை குரு அர்ஜன் தேவ் 1601ஆம் ஆண்டில் தொடங்கினார். அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று முன்னிருந்த குருமார்களின் போதனைகளையும் பிற புனிதர்களின் பாடல்களையும் செய்யுள்களையும் சேகரித்தார். பாபா ஃபரீத் போன்ற சூஃபி துறவிகள், கபீர், நாம்தேவ், ரவிதாஸ் போன்ற பக்தி இயக்க கவிஞர்கள் உட்பட இந்து மற்றும் இஸ்லாம் மதங்களைச் சேர்ந்த பலரின் போதனைகளையும் புனித நூலில் சேர்த்தார். இந்த நூலுக்கு ஆதி கிரந்த் என்று பெயரிடப்பட்டது. ஆதி கிரந்தின் தொகுப்பு முடிந்ததும் அதை ஒரு புனிதமான இடத்தில் நிறுவுவது அவசியம் என்று எண்ணிய குரு அர்ஜன் தேவ் அமிர்தசரஸில் உள்ள ஹர்மந்திர் சாஹிப்பை இதற்கு பொருத்தமான இடமாக தேர்வு செய்தார். 1604 ஆகஸ்ட் 27 அன்று குரு அர்ஜன் தேவ் புனித ஆதி கிரந்தை தனது தலையில் சுமந்து சென்று ஹர்மந்திர் சாஹிப்பில் நிறுவினார். பாபா புத்தா என்பவர் அதன் முதல் தலைமை வாசிப்பாளராக நியமிக்கப்பட்டார். குரு நானக்கின் பாடல்களில் ஒன்று ஆதி கிரந்திலிருந்து முதலில் வாசிக்கப்பட்டது. ஆதி கிரந்தின் நிறுவல் சீக்கிய மதத்திற்கு ஒரு தனித்துவமான புனித நூலை வழங்கியது. இது சீக்கியர்களின் நம்பிக்கைகள், கொள்கைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறைப்படுத்தியது. சீக்கியர்கள் இந்த புனித நூலை ஒரு மனித குருவுக்கு இணையாக போற்றுகின்றனர். ஆதி கிரந்தின் நிறுவலுக்கு பிறகு பொற்கோவில் சீக்கியர்களின் ஒரு ஆன்மீக மற்றும் அரசியல் மையமாக மாறியது. ஆதி கிரந்தின் நிறுவல் என்பது வெறும் ஒரு புத்தகத்தை வைத்த நிகழ்வு அல்ல. அது சீக்கிய மதத்தின் கொள்கைகளை ஒருங்கிணைத்து அதன் தனித்துவமான அடையாளத்தை நிறுவிய ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும்.